அருமை அன்புகளை இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும் நாள் இந்த நாள். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் அதை ஹானர் பண்ணி உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்க போறார். வேதத்துல பாருங்களேன், மத்தேயு 19 20ஆம் வசனம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவங்க பாருங்க என்ன பண்றாங்க. 21 பாருங்களேன், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். நீங்க அடுத்து இன்னொரு காஸ்பல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், தன் உள்ளத்திலே எண்ணி சொல்லி கொண்டு இருக்கும். இங்க எண்ணிக்கொண்டு, அப்ப நீங்க எந்த காரியத்தை எண்ணி கொண்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க விசுவாசத்தை செயல்படுத்துறதே அதுதான். அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதையே பேசிட்டு இருக்கணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை, விசுவாச நடை. இப்ப ஆண்டவர் எனக்கு சுகப்படுப்பார்ன்றதை நான் விசுவாசிட்டு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, இதே யோசிச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசுறப்ப எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சு, இது அவ்வளவுதான் இப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா அது விசுவாச நடையே இல்லை பாருங்க. ஃபெய்த் லாங்குவேஜ்ல விசுவாச மொழியே இல்லை. விசுவாச நடை, விசுவாச மொழினா என்னன்னா, பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொன்னதான் என் உண்மை, அவருடைய தழும்புகளினால குணமாயிருக்கிறேன், இந்த காட்டுற இந்த வியாதி என்னை விட்டு போயிடுயா, இப்ப இருக்கிற கடன் என்னை விட்டு போயிடுயா, ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவானியா அவன். அப்ப நம்ம அவருடைய வஸ்திரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவேன்னு எண்ணிக்கொண்டே போய் தொட்டாங்களாம், சொஸ்தமாயிட்டாங்க. அப்ப நம்ம விசுவாசத்துல எதை யோசிக்கிறோம், விசுவாசத்துல எதை பேசுகிறோமோ அதை இயேசு கவனித்து அதை கனப்படுத்துவார். டவார்னு பார்த்து என்ன சொல்லிட்டாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அவர் சுஸ்தமானார். அப்ப God wants to honor our faith. அப்ப நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். நாம் விசுவாச மொழியை பேச வேண்டும், விசுவாச நடையை நடக்க வேண்டும். ஆமென். அப்ப நம்ம விசுவாசத்துல நம்ம செயல்பட்டோம்னா அதுல ஒரு பெரிய பிளஸிங் இருக்கு. விசுவாசத்துல செயல்பட்டோம்னா இல்லாதவைகளையும் இருக்கிறவர்களை போல நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். விசுவாசத்துல செயல்பட்டா சாத்தியமே இல்லைனாலும் அதை சாத்தியமாக்கிடலாம். விசுவாசத்துல செயல்பட்டா அங்க இயற்கைப்படி நடக்க ஒண்ணுமே இல்லைனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்களை நடப்பிக்க வைத்தலாம். எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், விசுவாசத்திலே செயல்படுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், விசுவாசிக்கிறதையே எண்ணிக்கொண்டிருங்கள். இயேசுவின் அட்டென்ஷனை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணி உங்க பக்கம் போக்கஸ் திருப்பி இயேசு உங்களுக்கு சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அப்ப இயேசுக்கு உங்க மேலதான் ஒரு போக்கஸ் இருக்கு பாருங்க. விசுவாச நடைய நடங்க, விசுவாச பேச்ச பேசுங்க, விசுவாசத்தையே பேசிக்கொண்டிருங்க, அதையே எண்ணிக்கொண்டிருங்க. உங்க அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.